ஆம்னி பேருந்துகள் கிளம்பாக்கத்தில் இருந்துதான் இயக்கப்பட வேண்டும் என தமிழக அரசு உறுதியாக தெரிவித்த நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து கோயம்பேட்டிற்கு வர முயன்ற பேருந்துகள் தடுத்து நிறுத்தப்பட்டு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டன. கோயம்பேட்டில் இருந்து புறப்படாத வண்ணம் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தைப்பூசம் திருவிழாவை முன்னிட்டு சிவன் மற்றும் முருகன் கோவில்களில் பக்தர்கள் குவிந்தனர். ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சாமி தரிசனம் செய்தனர். குடியரசு தின விழா நாளை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் நாடு முழுவதும் ரயில் நிலையங்கள், விமான நிலையங்கள் என முக்கியமான இடங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2024க்கான இடைக்கால மத்திய பட்ஜெட் தயாரிப்பின் இறுதி கட்டத்தை குறிக்கும் வகையில் மரபுப்படி நடைபெற்ற அல்வா தயாரிக்கும் நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். இந்திய குடியரசு தின விழாவில் தலைமை சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரேன் இன்று இந்தியா வருகிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வந்து இறங்கும் அவர் பல்வேறு பாரம்பரிய இடங்களை பார்வையிடுகிறார். கேரள மாநில சட்டமன்றம் கூடிய நிலையில் ஆளுநர் ஆரி முகமது கான் வெளியேறினார். 1.7 நிமிடங்களில் உரையை முடித்தார். இதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கொள்கை அறிவிப்பு அறிக்கையின் கடைசி பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு நிறைவு செய்துள்ளார். சீனாவின் வணிக வளாகத்தில் நடைபெற்ற பயங்கர தீ விபத்தில் 39 பேர் கருகி உயிரிழந்தனர். உக்ரைன் போர்க்கைதிகள் ஏற்றி சென்ற ரஷ்ய விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் 65 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்திய குத்துச்சண்டை வீராங்கனையான மேரி கோம் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 40 வயதிற்கு மேல் குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என்பதால் ஓய்வு முடிவை அறிவித்துள்ளார். 6 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள மேரி கோமுக்கு தற்போது 41 வயதாகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையிலான முதல் டெஸ்ட் ஐதராபாத்தில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங் தேர்வு செய்தது. அந்த அணி முதல் 11 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 53 ரன்கள் எடுத்தது. பின்னர் விரைவாக 3 விக்கெட்டுகளை இழந்தது. 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 76 ரன்கள் எடுத்துள்ளது.